நிறுத்துங்க. ஏங்க அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? உன் புள்ளைய செல்ல கொடுத்த கெடுத்து வச்சிருக்கேடி. அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டா? அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். ஏடி, உனக்கு வெக்கம் மான சூடு சொரணை ஏதாவது இருக்கா? அன்னைக்கு அந்த இந்திராணி என்ன சொன்னா தெரியுமா? அவ என்னமோ பெரிய ஜமீன் பரம்பரை மாதிரியும் நாம என்னமோ ரோட்ல தெரியுற பிச்சைக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்கா. அந்த ராஜேந்திரன் 10ஆம் கிளாஸ் கூட தாண்டல. அவனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க அந்த பொண்ணு. ஆனா இவன் படிச்சவன் தானே. இவனை என்னமோ தெருவுல ஒரு பண்ணி மாதிரி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கா. என்னங்க இவ்ளோ பேசியிருக்கா? அதை கேட்டுட்டு நீங்க சும்மா வந்தீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? சுமந்துக்கிட்ட வர சொல்ற. இவனை அவளோட மருமகனாவே ஏத்துக்க மாட்டாளாம். அவன் என்னங்க சொல்றது? பொம்பளை பிள்ளை பெத்து அவளுக்கே இவ்வளவு திமிரு இருக்கும்போது ஆம்பளை சிங்கத்தை நாம பெற்றிருக்கோம். நமக்கு எவ்வளவு இருக்கணும்? அந்த பொம்பளை இந்த வீட்டுக்கு வந்து என் காலில் விழுந்தாலும் சரி, நான் அந்த பொண்ணை மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். மிமி, என்னமா இப்படி பேசிட்டு இருக்கா? எதுவா இருந்தாலும் அவதான் என் பொண்டாட்டி. டேய், உனக்கு வெக்கம் மான சூடு சொல்ற ஏதாவது இருக்காடா? படிச்சவ மாதிரியாடா நீ நடந்துக்கிற? அங்க யாராவது உன்னை மதிக்கிறாங்களா? சண்முக மாப்பிள்ளை இருக்க போய் நீ தப்பிச்ச. இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாம வெட்டி கூறு போட்டிருப்பா. வளருமா மாப்பிள்ளை என்னமா சொல்றாரு? என்னத்த சொல்லுவாரு? என் முகத்துக்காக இவனை விட்டு வச்சாரு. இல்லாட்டி அடிச்சு பொளந்திருப்பார். வெக்கம் கட்டவன அவனை நம்பி தானே நான் கூட்டிட்டு போனேன். டேய், நீ கிழிச்சதெல்லாம் போதும்டா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹைதராபாத்ல இருக்காரு. ஓ வேலை விஷயமா பேசியிருக்கேன். முதல்ல கிளம்பி அங்கே வேலைக்கு போற வழியை பாரு. என்ன பேசுறீங்க? ஒரு பொண்ணு காலத்துல தாலி கட்டியிருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அவங்க தான் உன்னை மதிக்கவே இல்லையடா. அவங்க மதிக்கலன்னா என்ன? கவிதா மதிக்கிறாள்ல. டேய், அவ உன்னை மதிச்சிருந்தா உன்னை நான் எடுத்துட்டு வரும்போது உன் பின்னாடியே அவ வந்திருக்கணும்டா. அப்படிலாம் இல்ல. அவ அவங்க அம்மாவுக்கு பயந்துட்டு தான் வரல. ஆனா அவ என்ன தவிர வேற யாரும் ஏத்துக்க மாட்டா. கிழிச்சா. டேய், கிழிச்சா. உன்னை அவங்க மனுஷனாவே மதிக்கவே இல்லையடா. பார்த்தேல அங்கே உன்னை அந்த வீட்டுல பேசும்போது உன்னை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பேசுறேன். மரியாதையா ஹைதராபாத்துக்கு கிளம்பி போற வழியை பாரு. அதெல்லாம் முடியாது. ஏய், மாமா சொல்றாங்கல்ல, மரியாதையா கிளம்பி போ. வளர, நீ சொன்னாலும் சரி, அந்த கடவுளே சொன்னாலும் சரி, நானும் ஹைதராபாத் போக மாட்டேன். அப்படியா? நான் சொல்றதை கேட்டுக்கோ. உங்க அம்மா சொன்னால அவங்க வீட்டுல இருந்து இங்க வந்து காலில் விழுந்து கெஞ்சினாலும் சரி, நானும் அவளை மருமகளை ஏத்துக்க மாட்டேன்டா. முடிஞ்சதை பாத்துக்க. இப்படி எல்லாம் பண்ற? பேசாம போயிடு. வெக்கம் கட்டவன் இவெல்லாம் திருந்தவே மாட்டான். நீங்க வாங்கத்த. மடி மீனாட்சி, காஃபி எடுத்து குடிமா. வேண்டாம்மா. மாப்பிள்ள நீங்க எடுத்துக்கங்க. எதுக்குமா ஏன் தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்க? ஏதோ கெட்டது நடந்து போச்சு, அதான் தலைமொழிகி விட்டாச்சு இல்ல. அப்புறம் என்ன? என்னம்மா பேசுறீங்க? ஆமாமா, அந்த நாதாரி தான் போயிடுச்சு இல்ல. அப்புறம் என்ன? நாம எல்லாரும் பேசி முடிவு பண்ண மாதிரியே இந்த ராஜேந்திரன் தம்பிக்கும் அந்த கவிதாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடுவோம். என்னமா பேசுறீங்க நீங்க? என்னமா நான் பேசுறது சரியா தான் பேசுறேன். கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அதுக்கு நான் உயிரோட இருக்கணும்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் தான் என் புருஷன். இதை யாராலையும் மாத்த முடியாது. ஏய், பெத்தவளை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? இங்க பாருங்க, நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. நான் இனிமே தான் வாழ போறேன். யாரு அந்த கேடு கட்டவனோடவா? அவன் தான் அப்ப பின்னாடியே ஓடி போயிட்டானடி. இங்க சூழ்நிலை சரியில்லாம தான் போயிருக்காரு. ஆனா கண்டிப்பா வருவாரு. இல்லன்னா நான் அவரை தேடி போவேன். போவடி போவ. போற கால அடிச்சு ஒடிச்சு வைப்பண்டி. ஏய்,
யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற நீ? இந்திராணி கிட்ட. நான் ரொம்ப வீம்பு பிடிச்சவ, புரிஞ்சுக்க. உங்க வயித்துல தானே நானும் பிறந்தேன். உங்களுக்கு இருக்கிற அதே வீம்பு எனக்கும் இருக்கு. அடியே, என்ன பண்றீங்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? பின்ன என்ன மீனாட்சி? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சிருப்பேன். அந்த படிச்சு திமிர என்கிட்டயே காமிக்கிறாளா? ஏய், இத பாருடி. மீனாட்சி மட்டும் நம்மள இந்த வீட்ல சேர்த்துக்கலன்னு வெச்சுக்க, எந்த பிளாட்ஃபார்ம்ல செத்து போயிருப்போமோ, செத்த இடத்துல எல்லாம் இன்னும் புல்லு முளைச்சு போயிருக்கும். அப்படிப்பட்ட இவளுக்கு துரோகம் பண்றிய நீ? ஏய், நீ பண்ண துரோகத்துக்கு நாம கண்டிப்பா பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். உனக்கும் ராஜேந்திரன் தம்பிக்கும் தான் கல்யாணம். அம்மா என்ன பேசுறீங்கம்மா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஏதாவது செய்யணும்னு நினைச்சனா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன எதிர்த்து பேசுறியா? அம்மா அம்மா வேண்டாம். இத பாருங்க, என் வாழ்க்கையை நீங்க தீர்மானிக்காதீங்க. இது என் வாழ்க்கை, நான் தான் வாழ போறேன். மேல கை வச்சிங்க, நீங்க ஒரு அடி அடிச்சீங்கன்னா எனக்கு 10 அடி அடிக்க தெரியும். கவிதா, என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்ன பண்ணுது? அம்மா என்னாச்சுமா? அத்தை என்ன பண்ணுது? என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்ன கவிதா பேசுற? சீ, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மா அத்தை அம்மா அம்மா, உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அவங்களே இப்படி பேச எப்படி மனசு வந்துச்சு? சீ. அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? அம்மா அம்மா என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னு சொல்லு. ஓடி போன அந்த சுரேஷும் கவிதாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? அப்புறம் வேற வழியே இல்லாம அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த இந்திராணி இருக்காளே, அந்த சுரேஷ நல்லா விளக்கு மாத்தாலேயே அடிச்சு வரவேற்பு கொடுத்திருக்கா. சுரேஷ் கட்டின அந்த தாலியை அறுத்து போட்டுட்டு ராஜேந்திரனை தாலி கட்ட சொல்லிருக்கா அந்த இந்திராணி. கவிதா முடியவே முடியாதுன்னு சொல்லி அந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை போயிருக்குங்க. என்னங்க, உங்க அண்ணனையும் அண்ணியும் நினைச்சாதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க வேணா அங்க போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாங்களேன். ஏன், எதுக்கு உனக்கு அவ்வளோ அக்கறை? இல்ல, நீங்க மனசுக்குள்ளேயே வேதனைப்படுவீங்களேன்னு தான் சொன்னேன். யாரு? இந்த பாரு, உனக்கு இப்ப அங்க நடக்கிற தகவல்லாம் உனக்கு தெரியணும். ஏன் இதெல்லாம் சொன்னவங்க இப்ப என்ன நடக்குதுன்னு உனக்கு சொல்லலையா? அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா உனக்கு அவ்வளோ சந்தோஷம். போனா போங்க, இல்லைன்னா விடுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த குடும்பம் இன்னமும் அனுபவிக்க போகுது பாருங்க. இங்க பாருங்க, என் வாயிலெல்லாம் சாபம் வாங்கவே கூடாது. நான் மாடர்ன் பத்தினி. நான் சாபம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்துல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்து அடி மேல அடி வாங்கும். இங்க பாருங்க, அந்த மீனாட்சி இன்னும் எவ்வளவு அனுபவிக்க போறான்னு பாருங்க. ஹலோ ஹலோ, நட்டாஷா. போனை கட் பண்ணிடாத. இல்ல நட்டாஷா, என் பேர்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ மனுஷனா? நீ ஒரு பொண்ணை காதலிக்கிறது, நீதான் உலகம்லாம் பேசுறது, இப்போ எந்த தொடர்பும் இல்லாம இருக்கிறியே. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? நட்டாஷா, இங்க பாரு, எங்க அப்பாவை நீ அடிச்சிருக்க. இப்பவும் உன் மேல எனக்கு நிறைய லவ் இருக்கு. அதனாலதான் பேசிட்டு இருக்க. இந்த காதலை நீ மதிக்கலனா
இந்த லவ் கொஞ்சம் கொஞ்சமா மறையும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு அதிகமாகும். கடைசியில காதல் போய் வெறுப்பு தான் மலை மாறி வந்து நிற்கும். அப்புறம் அந்த வெறுப்பே உன்னை அழிச்சிடும். என்னை ஏமாத்திட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கியா? இல்ல நட்டாஷா. நடிக்காத. இங்க பார், இப்ப என் மேல உனக்கு எவ்வளவு காதல் இருக்கு? கொஞ்சமா? கொஞ்சம் கூட இல்லையா? இல்ல எப்பவுமே இருந்தது இல்லையா? அப்பெல்லாம் என்ன லவ் பண்றேன்னு சொன்னியே. எதுவா இருந்தாலும் சரி, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். இனிமேல் நீ என்ன சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன 100% நீ லவ் பண்ணும். வரலன்னா சொல்லிடாத. முயற்சி பண்றேன்னு சொல்லு. பண்ணியே ஆகணும். அதுதான் உன் விதி. இங்க பார், 100% உன்னோட காதலை நான் உணரணும். புரியுதா? உனக்கு 1000 வேலை இருக்கும். ஆனா எனக்கு இது மட்டும்தான் வேலை. என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச அவ்வளவுதான். ஒரு பொண்ணுக்கு பையனை பிடிக்கலனா அவளை குத்தி கொள்ளுவீங்கல்ல. ஆனா அதே பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கலன்னு வச்சுக்கோ, ஊரையே கொளுத்த முடியும். ஒரு பொண்ணு நல்லபடியா வாழ்றதும் அவ கெட்டவளா மாறுறதும் ஒரு ஆம்பளையோட கையில தான் இருக்கு. புரிஞ்சு நடந்துக்கோ. இந்தாங்க, மாத்திரை போட்டுருக்குங்க. அண்ணா, நாளைக்கு வளர்மதி மாமா வீட்டுக்கு போய் பேசிட்டு வரலாம். எதுக்கு போகணும்? ஏமா கவிதா சுரேஷோட சேர்ந்து வாழ வேண்டாமா? வேணாமா, வேணாம். நாசமா போட்டோம். இங்க பாருங்கம்மா, நீங்க கோவத்துல என்னென்னமோ சொல்றீங்க. ஆனா இது உங்க பொண்ணோட வாழ்க்கை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ வேணாம் வேணாம், அவ என் பொண்ணே கிடையாதுன்னு சொல்றேன். அப்புறம் என்ன? பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா மீனாட்சி, உனக்கு பண்ண துரோகத்துக்கு அவளுக்கு என்னமோ சப்போர்ட் பண்ணி பேசின்னு கிடக்குற? அம்மா, கவிதா உங்க வயித்துல பிறந்த பொண்ணு, அதை மட்டும் மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் அவளை ஏத்துக்க மாட்டீங்களா? இத பாரு, நான் அவளை ஏத்துக்கணும்னா ராஜேந்திர தம்பிய கவிதா கல்யாணம் பண்ணிக்கணும். வேண்டாம். வேண்டாம். கல்யாணம் சந்தோஷம் எதுவுமே எனக்கு வேண்டாம். என்ன விட்டுடுங்க. எனக்கு வேண்டாம். ராஜேந்திரா, எதுக்கடா இப்ப குடிச்சிட்டு வந்த? அண்ணா, நடந்த சம்பவம் என்ன பாதிக்கலைன்னு சொன்னா அது பொய். அது பொய். ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, அதான். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எப்பவுமே எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஹேய் ஹேய், உன்னை அன்னைக்கே நான் கேட்டேன்ல, அன்னைக்கு பேசாம இருந்துட்டு இன்னைக்கு கழுத்து அறுத்துட்டு இல்ல. நல்லா கேளுங்க மாப்ள, மண்டையில உரைக்கிற மாதிரி கேளுங்க. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா பாவி. விடுங்க அத்தை, உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னையும் மதிச்சு உங்க பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் அந்த நன்றி. அதுவும் நடக்கல. நான் நினைக்கிறேன் நான் ஒரு ராசி இல்ல ராஜா. இந்த பாட்டு தான் எனக்கு பார்த்தேன். மாப்ள, இது பாருங்க, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இது பாருங்க, என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் அவ கழுத்துல தாலி கட்ட போறீங்க. அத நான் பாப்பேன்.
அவ கழுத்துல இருக்க தாலி அறுத்து என் கையால தாலியை கட்டி அது தாங்காம அவ தற்கொலை பண்ணி செத்து. வேண்டாத்த, எனக்கு அந்த பாவம் வேண்டாம். அவளை அந்த சுரேஷ் அவன் கூடயே போய் வளர்த்துருவேன். நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. அதை நான் குடிச்சிருக்கேன், ஆனா நான் தெளிவா தான் பேசுறேன். சரிதானா? எல்லாருக்கும் தம்பி ராஜேந்திரா, நல்லா எனக்கு இந்த பாட்டு தான் நீ சரி. நான் ஒரு ராசி இல்ல ராஜா, ராஜா. சண்முகம், இதை பத்தி நீ எதுவும் பேசிக்காத. இதை பத்தி அப்புறமா பேசி முடிவு எடுத்துக்கலாம். சரியா? சரிண்ணா. வா சரவணா. நட்டாஷா, நட்டாஷா. எங்க அப்பா வந்து மரியாதையை உன்கிட்ட பேசினா அவர் அடிக்க போவ. இப்ப நான் கொஞ்சம் மிரட்டினோன்னே வீட்டை தேடி வரல. இங்க பார், நீ மிரட்டினதுக்காகலாம் நான் வரல. நீ போன்ல பேசினப்போ என் தரப்பு நியாயத்தை சொல்ல நீ எனக்கு அவகாசம் தரல. What nonsense are you talking? என்ன அவகாசம் தரணும்? நீ என் பொண்ணை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ற, அதுக்கு உனக்கு அவகாசம் தரணுமா? சொல்லு. சார், நான் உங்க பொண்ணை ஏமாத்த நினைக்கல. பின்ன உண்மையா காதலிக்கிறவனா இருந்தா நீ இப்படி சொல்லுவியா? இந்த பாருங்க, இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன். நான் உங்க பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்றதை விட அந்த காதல் எனக்குள்ள திணிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். என்ன பேசுற சரவணா நீ? நாங்க திணிச்சோமா? நீ என்ன குழந்தையா? நட்டாஷாவும் அவங்க டாடியும் உன் மேல கோவப்பட்டப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது நீ ஒரு ஃப்ராடுன்னு. இந்த பாருங்க, நான் பேசுறது யதார்த்தமான உண்மை. சரி, நீ சொல்ற மாதிரியே உண்மையில திணிச்சதாவே வச்சுக்கோ. அதையே நீ ஏத்துக்கிட்ட. வலுக்கட்டாயமா திணிச்சா துப்ப வேண்டியதானே? டாட், அவன் எங்க துப்புனா? சந்தோஷமா சாப்பிட்டான். இப்ப வந்து யதார்த்தம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். இங்க பார், என் வீட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் பேசினா உன் மேல உள்ள கோவம் ஒன்னும் குறைஞ்சிடாது. நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? என்ன உண்மையை சொல்ற? என் பொண்ணை காதலிச்சே என்ன அர்த்தம்? நான் காதலிச்சது உண்மை, ஆனா வலுக்கட்டாயமா தூண்டி விட்டது உங்க பொண்ணு. திரும்ப திரும்ப வந்து என்னை பார்த்து பல முறை காதலிக்கிறேன்னு சொல்லி என் வாயால அதை சொல்ல வச்சா. இந்த பாருங்க, இப்படி பண்றதுனால என் மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு வந்து உங்க பொண்ணு கூட வாழ முடியாது. அந்த சூழ்நிலையில நான் இல்ல. எப்ப முடியும் தெரியாது. Cheat! You are cheating to the core. இத பார், உன்ன மாதிரி ஆளுங்களை நான் பார்த்ததில்ல, ஆனா நான் உன்னை விட மாட்டேன். உன்ன மாதிரி ஆளுங்களை பனிஷ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் கீழே இறங்குவேன். நீ இனிமே தான் இறங்கி வரணும். நான் ஏற்கனவே அங்கதான் குடியிருக்கேன், புரிஞ்சுதா?
சண்முகம் மீனாட்சி மீனாட்சி அத வரேங்க. என்ன சொல்லுங்க? மீனாட்சி சண்முகம் எங்க? அவரு வளர்மதியை பார்க்கறதுக்காக அங்க போயிருக்காரு. எது வளர்மதியை பார்க்கவா? நாமளும் போயிருக்கலாம்ல. நாம எதுக்கு மாப்பிள்ள அங்க போகணும்? இத பாருங்கம்மா, கவிதாவுக்கும் சுரேஷ்க்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாம அவங்களை ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னோம்னா நாளைக்கு நம்மள மீறி அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வர வேண்டாம்னு நினைக்கிறேம்மா. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க மாப்பிள்ள. அவங்க எக்க எடுக்கட்டாவது போட்டோம், நாம அவங்களெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டாம்பா. அம்மா, உங்க வயித்துல பிறந்த பொண்ணு அவ நல்லா வாழணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? அதுக்காக தான் நம்ம அவளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இங்க பாருங்கம்மா, ராஜேந்திரன் தம்பியை அவ கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுதானமா அவளுக்கு வேணும். அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவளை வாழ விடுங்க. மடி, இதுல என்னோட சுயநலமும் அடங்கி இருக்குமா? இது பாருமா, நீ பிறந்ததுல இருந்து உனக்கு ஒரு தாயா நான் எதுவுமே செஞ்சதில்லை. உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உனக்கு நான் கஷ்டத்தை தாம்மா கொடுத்துருக்கேன். கவிதாவை ராஜேந்திரன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா உனக்கு ஒத்தாசை ஏற்பா. நான் உன் மேல காட்டாத பாசத்தை எல்லாம் அவ காட்டுவான்னு நினைச்சுதாம்மா இந்த கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். மீனாட்சி, இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு என்னமா தகுதி இருக்கு? மாப்பிள்ள, மீனாட்சி நல்லா பாத்துக்கங்க. நான் கிளம்புறேன். என்ன பேசுறீங்க நீங்க? இந்த பாருங்க, நான் கவிதாவை கல்யாணம் பண்ணதும் இந்த வீட்டுல உங்களுக்கு இருக்க உரிமை குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? இந்த பாருங்க, நீங்க அண்ணனுக்கு மட்டும் அத்தை இல்ல, எங்க எல்லாருக்குமே நீங்க அத்தை தான். மீனாட்சி அண்ணி இருக்காங்க, அண்ணன் இருக்காரு, ஆமாமா நான் இருக்கேன். பாருங்க, நான் உங்களுக்கு மருமகனா வரலைன்னாலும் ஒரு மகனா இருந்துட்டு போறேன். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு தங்கமான பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்காம அந்த பொண்ணோட பரதேசி தருதல போய் அந்த தாடிக்காரனோட ஓடி போயிட்டாளே. என்னம்மா நீங்க ஏமா இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க பாருங்க, என்ன என் பேச்ச நீங்க நம்புறீங்கல்ல? என்னம்மா இப்படி சொல்ற? உன்னை நம்பித்தானமா நான் இருக்கிறேன். அப்படின்னா நாம நல்லபடியா கவிதாவுக்கும் சுரேஷுக்கும் நல்ல வாழறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். அதுக்கு நீங்க எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்கம்மா. இல்ல மீனாட்சி, அவங்க நல்லபடியா வாழன்னு என் வாயால சொல்ல மாட்டேன். ஏதோ நீ சொல்றீங்கிறதுக்காக உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் பேசாம இருக்கிறேன். அதுக்கு ரெண்டும் எப்படியாவது கெட்டு போய் தொலையிட்டோம். எனக்கு Tera